நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பம் நிறைவேறவில்லை என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விருப்பமும் சோதனைக்காரன் காட்டுகிறதாய், அவன் நமக்கு முன்பாக காண்பிக்கிறதாய், அவன் கொண்டு வருகிறதாய் இருக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசைப்படுற எந்த காரியமும் நடக்கல. ஆகையினால நம்ம ஆசைப்படுற, நம்ம விருப்பப்படுற எல்லாமே தேவனை சார்ந்ததா, தேவன் நம்ம மேல என்ன விருப்பம் வச்சிருக்கிறாரு, நம்ம மேல என்ன சித்தம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம அதை அறிந்து அதை நம்ம விரும்பும் போது நிச்சயமா அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். சோதனைக்காரன் நம்ம முன்னாடி காட்டுறதையும், அவன் நமக்கு முன்பாக காட்டி ஆசை காட்டுறதையும் நம்ம விரும்பாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம், பொல்லாதவனாகிய சாத்தானுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்காம நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாம எல்லாருமே தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களா இருக்கிறபடினால அவருடைய விருப்பமும், அவருடைய சித்தமும், அவருடைய எண்ணமும், அவருடைய செயலும் எல்லாமே நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயமா சோதனைக்காரன் கொண்டு வருகிற